குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம இன்னைக்கு மேட்ச் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் பார்க்க போகிறோம். நேற்று நம்ம சொல்லியிருப்போம் கேஎல் ராகுல் நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பெல்லிங் நல்லா விளையாடுவார், டே ஃபுல்லாக விளையாடுவாருன்னா நல்லா விளையாண்டாரு. ரிசல்ட்டை பற்றி நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நேற்று நம்ம ஃபஸ்ட்டு ஆர்சிபி கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஆர்சிபியை ஸ்கிப் பண்ண சொல்லியிருப்போம். கரெக்டாக ஆர்சிபி 98 பைசாவில் இருக்கும்போது ஸ்கிப் பண்ண சொல்லியிருப்போம். நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஆர்சிபி 30 பைசாவை தொட்டுட்டு திருப்பி 96 பைசா வந்திருக்கும். அப்படி வந்ததுனால நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம். இந்த ஐடியாவுக்கு பிஹைண்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யறோம், ஒரு 2-3 கீ பிளேயரை நம்பி அந்த பிளேயர்னால அந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போகிறோம். நம்ம ஒரு கேப்டனை வச்சோ, நம்ம ஒரே ஒரு கேப்டனை வச்சு இவங்க 2 பேர்ல இவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற கான்செப்டை கன்சிடர் தான் பண்றோமே தவிர இன்னும் நம்ம அதை தான் முழு மூச்சா எடுத்து பண்றது இல்லை. ஏன்னா அதுல லாஸஸ் அதிகம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், ஒரு மேட்ச்ல லாஸ் பண்ற, அதாவது பணம் பண்றதை விட லாஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான இது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுதான் நம்ம நேற்று ஃபாலோ பண்ணியிருக்கோம். நம்ம நேற்று படிக்கலும் விராட் கோலியும் நம்மளோட கீ பிளேயர்ஸ். இந்த மினிட் அவங்க அவுட் ஆயிட்டாங்க, நம்ம எதிர்பார்க்காத ஒரு பவுலர் அந்த விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த மேட்ச்ல குழப்பங்கள் நிறைய இருக்க போகுதுன்னு அர்த்தம். நான் ஸ்கிப்பு கொடுத்த நிறைய மேட்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ட்ரேட் ஆயிருக்கும். ஏன்னா அதோட ரிசல்ட் கன்க்ளூஷன் எடுக்க முடியாதுங்கிறதுனால தான் அது ட்ரேட் ஆகுறது, போத் சைடில் மாறி மாறி மாறி. ஸோ நம்ம ஸ்கிப் கொடுக்குற மேட்சை நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம 10 மேட்ச்சுக்கு ஒரு 6-7 மேட்ச் அது கண்டிப்பாக ட்ரேட் ஆகும். ஸோ இந்த டிப்பை வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கே விசஸ் கேகேஆர். ஹாப்பியஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, சிஎஸ்கே தோனியை கேப்டனா, அன்கேப்டு தோனியை கேப்டனா அறிவிச்சிருக்காங்க. ஸோ டு பி ஆனஸ்ட், நான் ஒரு ஓப்பனான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ விஷயங்கள் தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டாகவே தோனி போகிற வரைக்கும் தோனி தான் கேப்டன் சொல்லிட்டு போயிடலாம். அது தேவையில்லாமல் ஜடேஜாவை போட்டு அவரை கஷ்டப்படுத்தி, ருத்ராஜை கஷ்டப்படுத்தி நான் க்ரூம் பண்ணுறேன்னா, நீங்கள் க்ரூம் பண்ணுறதுங்கிறது நீங்கள் உள்ளே இருக்கும்போது நடக்காத காரியம்ங்கிறது என்னோட கருத்து. அது நடக்கவும் நடக்காது. எஸ்பெஷலி தோனிக்கிட்ட அது நடக்காது. ஹி டாமினேட்ஸ் வேர் ஹி கோஸ். ஸோ அதனால் அட்லீஸ்ட் நவ் சிஎஸ்கே கேன் ஸ்டார்ட் வின்னிங். நான் உங்களுக்கே தெரியும், நான் ஒரு சிஎஸ்கே வெறியர்னேன். ஹோப்ஸ் சிஎஸ்கே ஸ்டார்ட்ஸ் வின்னிங் ஃப்ரம் ஹியர். ஓகே, வாங்க இன்னைக்கு மேட்சுக்கு போகலாம். சிஎஸ்கே விசஸ் கேகேஆர். ஸோ இது நம்ம ஸ்டேடியம், சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக்கு சிதம்பரம் ஸ்டேடியம். ஓகே, சிதம்பரம் ஸ்டேடியம்ல நடக்குது, சென்னையில் நடக்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா போத் டீம்ஸோட ஹெட்டை பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே அண்ட் ஒஸ்ட் ஃபார்ம், கேகேஆர் ஸ்லைட்லி பெட்டர். பட் ஹெட்டை பார்க்கும்போது சிஎஸ்கே 7-3 கேகேஆர் இருக்கு. பட் இந்த வருஷம் 2 டீமே டிஃப்ரெண்ட் ஆல் டுகெதர். ஸோ அப்படிங்கும்போது நம்ம அந்த டேட்டாவை கன்சிடர் பண்ணுறது வாய்ப்பெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் இந்த டேட்டாவை ஸ்கிப் பண்ணுறோம் நம்ம இன்னைக்கு. அடுத்தது போகிறோம் அப்படின்னா, இந்த இதில் ரீசெண்டாக விளையாண்ட மேட்சஸ்லாம் 3 மேட்சஸில் சிஎஸ்கே 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க, கேகேஆர் 1 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அதில் வர ஸ்டாட்ஸ். ஓகே, பார்ப்போம். இப்போ அந்த ஓவரால் இந்த வென்யூவில் பார்த்தோன்னா 60% சிஎஸ்கே வின்னிங் ரேட் வச்சுருக்காங்க, 30% தான் கேகேஆர் வச்சுருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் இந்த பிட்ச் பார்த்தீங்கன்னா 170 அந்த கிரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 171, செகண்ட் இன்னிங்ஸ் 152. ஸோ அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு. ஸோ இங்கே இன்னைக்கு 25% வரைக்கும் ட்ரிசில் பாசிபிள் இருக்குது. அது ஒரு பெரிய டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் 87 மேட்ச் விளையாண்டதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் 60% ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்காம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அந்த ஒரு கான்செப்டை நம்பி போகலாம். 60%ங்கிறது பெருசு, 87ங்கிறது இனஃப் சாம்பிள்ஸ் வி ஹேவ். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீமுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டாஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் திஸ் மேட்ச். இந்த கிரவுண்டோட ஃபர்ஸ்ட்டு ஸ்கோர் 164, செகண்ட் இன்னிங்ஸ் 150ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு லோவர் ஸ்கோர் கிரவுண்டு நமக்கு தெரியும். ஸ்பின்னும் ஃபேஸ் பவுலிங்கோட ஸ்பின் பவுலிங்க்கு ரொம்ப சாதகமான ஒரு பிச் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கடந்த நடந்த 3 மேட்ச்லையுமே ஸ்கோர் 160 தாண்டி இருக்கு, 165. ஆனால் ஆவரேஜ் 160 to 70 தான் இருக்கு. அந்த லெவலில் எஸ் போகிறது ரொம்ப சரியான விஷயமா இருக்கும் இந்த இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் படி நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம், போத் டீம்ஸ் கன்சிடர் பண்ணுறது பிகாஸ் ஆஃப் த ஃபார்ம்ஸ் தேர் இன். செகண்ட் ரூல் படி
கம்ப்ளீட்டாக க்ளீனாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் கணக்கு. தேர்டு நம்ம ஸ்டாட்ஸை பார்க்கலாம். அஸ்ட்ராலஜி படிக்கிறபடி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அஸ்ட்ராலஜி படியும் இன்னைக்கு 2 டீமும் நியூட்ரலாக தான் வருது. பெரிய சேஞ்சஸ் வரல எனக்கு. ஆன் ஃபார்ம் பேஸில் மேபி கேட்கறதுக்கு ஸ்லைட் ஏஜ் கொடுக்கலாமா இருந்தாலும் இன்னைக்கு விளையாட போகிறது தலை தோனி அப்படிங்கிறதுனால அதையும் கன்சிடர் பண்ண முடியாமல் நம்ம வந்து போத் ஈக்குவலில் கொடுத்துட்டு டாஸ்க்கு அப்புறம் ஒரு டிசிஷனுக்குள்ளே வரலாம். பிகாஸ் யார் ருத்ராஜோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வராங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச திருப்பதி வர வாய்ப்புகள் இருக்குது. 1 டவுனில் ஹூடா கூட சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எங்கே போகிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். ஓகே, வாங்க இன்னைக்கு பார்க்கலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், இன்னரை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட் ஏஜ் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து செகண்ட் பேட்டிங் டீம் வின் பண்ணணும் முடிவு பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்மை ஸ்கிப் பண்ணுறோம். செகண்ட் லாஸ்ட் படி ஈக்குவலாக இருக்குது. 11க்கு அப்புறம் அதை டிசைட் பண்ணிக்கலாம். பிளேயர்ஸ் எப்படி விளையாடுவோம்னு பார்த்தா எம்எஸ் தோனிக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு. ஸோ அவர் நல்லா விளையாட வாய்ப்புகள் இருக்கு. ரச்சின் ரவீந்திராக்கும் நல்லா இருக்கு. அவர் நல்லா விளையாட வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு டெவின் கான்வே ஒரு 20 ரன் 20 ரன் அடிக்க வாய்ப்புகள் இருக்கு. ராகுல் திரிபாதிக்கும் நல்லா இருக்கு. ஸோ ஹீ கேன் ஸ்கோர் 30 ரன் அடிக்கலாம். சிவம் துபேக்கு சுமார் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருந்தால் விஜய் சங்கருக்கு நல்லா இருக்கு. ரவீந்திர ஜடேஜாக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எக்ஸலண்ட்டாக இருக்கு. ஹோல் டேவும் ஓகே தான். ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு இன்னைக்கு பேட்டிங் பவுலிங் ரெண்டுக்குமே நல்ல வாய்ப்புகள் இருக்கு. நல்லா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நூர் அகமதும் எக்ஸலண்டா இருக்கு. இன்னைக்கு ஃபுல் டே நல்லா பண்ண வாய்ப்புகள் இருக்கு. கலீல் அகமது செகண்ட் பவுலிங் போடும்போது அவர் நல்லா போட வாய்ப்புகள் இருக்கு. முகேஷ் சௌத்ரிக்கு தேர்டு ஆப்ஷன்ஸ் தான் நல்லா வருது. விச் மீன்ஸ் நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து 10:30 மேலே தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால அதுக்கப்புறம் பவுலிங் எதுவும் போட்டாரு, லாஸ்ட் 2 few hours போட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மத்திசா பத்திரனாக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எக்ஸலண்டா இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோம், அன்டில் 8:30 தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு கன்சிடர் பண்ணுறோம். அது வரைக்கும் மத்திசா பத்திரனுக்கு எக்ஸலண்டா இருக்கு. ஹோல் டே நல்லா இருந்தாலும் கூட இந்த பர்டிகுலர் டைம் கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்கு நல்லா பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து நான் லக்னத்தை பற்றி பேசிடுறேன். அந்த லக்னம் வந்து 3 லக்னத்தில் ட்ராவல் ஆகி ஆரம்பிக்குது மேட்சஸ் 2 விட்டுட்டு. ஸோ இந்த 3 லக்னத்தில் ட்ராவல் ஆகும்போது ஒரு ஸ்விங் நடக்கிறதுக்கும் ஒரு ட்ரேடு பாசிபிலிட்டிஸும் இந்த பீரியடில் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் ஹை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதனால் நம்ம அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸில் வச்சுக்கணும். ஸோ அதனால் இப்போ கணக்குப்படி ஒரு 7:30 ஆரம்பிக்கிற லக்னம் 8:30 வரைக்கும் ஒரு லக்னம் இருக்குது. 8:30லேருந்து 10:30 வரைக்கும் ஒரு 10:30க்கு மேலே ஒன்று போகுது. ஸோ மேட்ச் முடியறது 11-11:15 ஆகுங்கிற காரணத்தினால இந்த கடைசி பார்ட்டோட டிஃபரன்சஸ் நமக்கு ஒரு பெரிய மேக்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் அதை பார்க்கணும் நம்ம. ஸோ அவங்க கேகேஆர் டீம் எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். அஜிங்க ரஹானேக்கு நல்லா இருக்கு. சுனில் நாராயண் நல்லா இருக்கு. குவிண்டன் டிகாக் நல்லா இருக்கு. வெங்கடேஷ் ஐயருக்கு நல்லா இருக்கு. ரிங்கு சிங்க்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அங்கிச் ரகுவன்சிக்கு இன்னைக்கு வேண்டாம், விட்டுறலாம். ரமதீப் விட்டுறலாம். ஹர்ஷித் ராணா தேர்டு ஆப்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. அதாவது செகண்ட் ஹாஃப் ஆஃப் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா இருக்கு. வைபவ் ஆரோரா செகண்ட் நல்லா இருக்கு. எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 8:30 மணி டு 10:30 மணிக்கு. வருண் சக்கரவர்த்தியும் 10:30க்கு மேல நல்லா போடுற மாதிரி இருக்கு. மொயின் அலி 10:30க்கு மேல நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ இதில் என்னோட பெஸ்ட் 6-11s பார்த்தோம் அப்படின்னா தோனி லோவர் ஆர்டர் விளையாடுறதுனால நான் தோனி எடுக்கல. பட் தோனி விளையாண்டா நல்லா விளையாட வாய்ப்புகள் இருக்கு. ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், ரவீந்தர் ஜடேஜா, நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி, மதிசா பத்திரானா. முகேஷ் சௌத்ரி ஆப்ஷன் வச்சுக்கிட்டு இந்த 6 பிளேயரை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வந்து கேகேஆர் போகிறோம் அப்படின்னா ஜிங்க ரஹானே, சுனில் நாராயண், குவிண்டன் டிகாக், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் இவங்களை எடுத்துக்கிட்டு பவுலர்ஸில் ஆல்ரவுண்டர்ஸில் ஆண்ட்ரூ ரசல் எடுத்துக்கலாம். வைபவ் ஆரோரா, நிதிஷ் ராணா 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். 10:30க்கு மேலே பவுலிங் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வருண் சக்கரவர்த்தி வந்தால் நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இதோட இது. இன்னைக்கு கேப்டன் ஆப்ஷன்ஸ் நம்ம போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் டஃப்பான விஷயம். நான் ரச்சின் ரவீந்திராக்கும் ராகுல் திரிபாதிக்கும் ரிஸ்க் எடுத்து போகிறேன். கேப்டன் ஆப்ஷன் ஆல்ரவுண்டர் ட்ரை பண்ணிங்கன்னா ரவீந்தர் ஜடேஜாவையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம திஷா பத்திரானாவையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இதே வந்து கேகேஆர் சைடில் நீங்கள் கேப்டன்ஸ் போகிறதுனா அஜிங்க ரஹானேவை ட்ரை பண்ணுறதுன்னா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்ட்ரூ ரசல் ட்ரை பண்ணுறதுன்னா இன்னைக்கு பண்ணலாம். பட் கிரிட்டிக்கல் பிளேயர் இன்னைக்கு இருக்க போகிறது வந்து வெங்கடேஷ் ஐயர். அவர் கூட நீங்கள் கேப்டனை செலக்ட் பண்ணலாம். நான் வந்து வெங்கடேஷ் ஐயர் கேப்டன்ஷிப் ஆப்ஷன்ஸில் இதில் போவேன். சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் ரவீந்தர் ஜடேஜா ஒரு ஆப்ஷனாக வச்சுக்குவேன். ரச்சின் ரவீந்திராவை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்குவேன். இதுதான் நம்ம இன்னைக்கோட டீம். ஸோ ஹோப் எவ்ரிகன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. நான் என்ன சொல்கிறேங்கிறது எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது இன்னைக்கு மேட்ச் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஸ்கிப்பு, செகண்ட் ஸ்டார்ட் கிளியராக ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின்னு, தேர்ட் ஸ்டார்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. 11ஸும் இறங்குறத பொறுத்து நம்ம அதை மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதுபடியே போயிடலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ ஸோ மச் கைஸ், லவ் யூ ஆல், வில் see you in another video. வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க, நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.